ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 40-day Intermittent weight loss சேலஞ்சில் Day 32 vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு வெயிட்டு 81.750 கிராம் காமிக்குது. வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நேற்று வந்து 81.600 கிராம் இருந்தது. ஸோ சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 100 கிராம் கூடியிருக்கு. பரவாயில்ல. ஒரு சிலருக்குலாம் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தால் குறைஞ்ச வெயிட்டு உடனே ஏறிடும். 1 கிலோ நீங்கள் குறையுது வாட்டர் ஃபாஸ்டிங்கில் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஃபுட் எடுத்திங்கன்னா ஒரு சிலருக்கு டக்குன்னு ஏறிடும். பட் நிதிஷ் அப்பாவுக்கு 100 கிராம் மட்டும்தான் ஏறி இருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு 200 கிராம் 300 கிராம் அந்த மாதிரி கூடும். அது ஒவ்வொருத்தரோட பாடி டைப்பை பொறுத்து இருக்குது. அதை ஒரி பண்ணிக்க வேணாம். சரி வாங்க இன்னைக்கு விளாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இன்னைக்கு காலையிலேயே நிதிஷ் அப்பா நானும் வாக்கிங் எதுவும் போகல. நிதிஷ் அப்பா வீட்லேயே தான் எக்ஸசைஸ் பண்ணாங்க. அவங்க ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்க அப்பர் பாடி ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 4th பீரியடோட செகண்ட் டே அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கிறது ஜூஸ் தான். 7:45 ஜூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மாதுளம்பழம் ஜூஸ் தான். எனக்கு ஒன்று, நிதிஷ் அப்பாவுக்கு ஒன்று, 4க்கு ஒன்று தான். கொஞ்சம் மாதுளம்பழம் வாடிடுச்சு. நிதிஷ் அப்பா தான் உரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க தான் ஜூஸ் போட சொல்லிட்டேன். நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாதுளம்பழம் உரிக்கிறது, அது உள்ளே இருக்க தோல் எல்லாமே சேர்ந்து போடுங்க. அது துவர்ப்பு தன்மையாக இருந்தாலும் அதுவும் நம்ம உடம்புக்கு சத்து தான். ஸோ அதை வந்து கீழே போட்டுறாதீங்க. மாதுளம்பழம் 2 மாதுளம்பழம் போட்டால் ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை அப்படியே அடித்தாலும் நீங்கள் ஓகே தான். நான் சில சமயம் அரை கிளாஸ் நான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ நல்லா அடிச்சிருங்க அந்த கொட்டை அடிபட வரைக்கும். நான் வடிகட்டிடுவேன் எப்பயுமேவும். சில பேர் மாதுளம்பழம் ஜூஸ் வந்து பால் ஊற்றி அடித்து அப்படியே சாப்பிடுவாங்க. வடி கூட கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். பட் நான் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. பாலும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு கிளாஸ்க்கு மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நாங்கள் எடுக்கிறது 8 மணிக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான். எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இதுலேயே சுகர் இருக்கும், நேச்சுரல் சுகர். காலையில் மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் இது வந்து பழைய சோறு கஞ்சி இருக்கும் இல்லையா, தண்ணி, அதுவும் தயிரும் ஊற்றி தான் இது பண்ணியிருக்கோம். பழைய சோறு அப்படின்றது நிறையலாம் கிடையாது. சும்மா ஒரு 50 கிராம் கிட்ட தான் இருந்தது. ஆளுக்கு கரெக்டாக 400 ml வர்ற மாதிரி. ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது கஞ்சி ப்ளஸ் மோர் தான். இது கரெக்டாக 400 ml இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். 450 வந்துடும் கரெக்டாக. இது வந்து தக்காளி தொக்கு தான் வீட்டில் செஞ்சது. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 பேத்துக்கும் லைட்டாக தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி லிக்யூடு ஃபுட் அப்படின்றதுனால ஹெவியாக ஊடாத பச்சை பயிர் முளைக்கட்டி எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் எடுப்போம் இல்லையா, நட்ஸு, அதெல்லாம் எதுவும் எடுக்காமல் டைரெக்டாக கஞ்சியாக தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா மோரும் வடிச்ச கஞ்சி இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டில், உங்களுக்குன்னு தனியாக எனக்கு பழைய சோறு பண்ண முடியாது அப்படின்னா வடிச்ச கஞ்சியும் மோரையும் காலையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை கூட நீங்கள் காலையில் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் நாங்கள் எடுக்கிறது பழைய சோறு தண்ணியும் மோரும் தான். அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று காமிக்கணும். இது வந்து ஊர்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. மதுரையில் ஜெயராம்னு சொல்லி ஒரு அண்ணா, அந்த அண்ணாவோட அக்கா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அம்மாவை பார்க்க, அவங்க தம்பியை பார்க்க வரும்போது எங்கள் அம்மாவுக்கும் சேர்ந்து வந்து பச்சை பயிர் கொடுத்துருக்காங்க. நாட்டு பச்சை பயிர் விவசாயம் பண்ணது. பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது. டக்குன்னு வந்து முளை கட்டிடுச்சு. இது இங்கே வாங்கினேன் சென்னையில். அது நான் வாங்குகிற கடை எப்போயுமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் இது வந்து சரியாக முளை கட்டலை. இப்படி தான் முளை கட்டும். இன்றைக்கி பகல் ஃபுல்லாக வச்சுருப்பேன். சாயந்தரம் தான் எடுத்து உள்ளே வைப்பேன். அந்த அளவுக்கு தான் முளை கட்டும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும். இது வந்து இங்கே கிடைக்கிற முளை கட்டின பச்சை பயிர் ஹைப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுதான். என்னென்னா இது வந்து 2 ரகத்தை சேர்த்து தயாரிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் நாட்டு பச்சை பயிர். எவ்வளோ பொடுசாக எவ்வளோ முளை கட்டிடுச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, சூப்பராக முளை கட்டி இருக்குது. பட் இது கிடைக்க மாட்டேங்குது. ரேராக தான் கிடைக்கிது. யாராவது விவசாயம் பண்ணவங்க கொடுத்தா தான் உண்டு. செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வேறு வழி இல்லை. சிட்டியில் இருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது இன்னி ஒரு நாள் வெளியே வைக்கணும். இதை இப்போயே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதான். சில்வர் பாக்ஸ்லேயும் வைக்கலாம், பிளாஸ்டிக் கண்டெய்னர், கண்ணாடி பாக்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். சில்வர் பாக்ஸ் வச்சா என்னென்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ கண்ணாடியிலையோ வச்சிங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு நல்லா இருக்குது. இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. முளை கட்டின பச்சை பயிர் வந்து பாக்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே பயிர் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் வச்சிடாதீங்க. அளவுக்கு தான் வந்து அந்த பயிர் இருக்கணும். பயிருக்கு மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டிருங்க. ஏன்னா மூடிக்கு மேலே வந்து தண்ணி சேரும். அந்த தண்ணி வந்து பயிரில் மேலே விழுகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்குன்னு தனியாலாம் நான் மெயின்டைன் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி பொருள் வைக்கும்போது ஒரு சில இடத்துல அழுக்கு இருந்தது அப்படின்னா உடனே பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே தொடச்சிடுவேன். துடைக்கிறது அப்படின்றது தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு அதை தான் துடைப்பேன். வேறு எதுவும் கெமிக்கல் எதுவுமே சேர்த்துக்கிறது கிடையாது. ரொம்ப பொருட்கள் அப்படின்றது என்னதில் இருக்காது.
இது வெளியே ஒட்டியிருக்கிறது எக்ஸசைஸ் இதுதான். ஸோ இது நார்மலாக எல்லோரும் செய்யக்கூடிய ஸ்டாண்டிங் பொசிஷன் இருக்க எல்லா எக்ஸசைஸும் இதில் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் நிதிஷ் அப்பா இந்த தான் பார்த்து டெய்லி பண்ணுவாங்க. ஒரு 1/2 hour பண்ணாலே போதுமானது, ஃபுல் எஃபெக்ட் தெரியும். எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் தான். இதில் இருக்க 15 எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமானது, ஃபுல் பாடி நம்ம கவர் பண்ணிடலாம். பழைய சோறு கஞ்சி நான் வந்து 9 மணிக்கு சாப்பிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து 11 மணிக்கு தான் நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் சூரிய நமஸ்காரம் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு வார்ம் அப் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 கவுண்டிங் பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் வந்து வாட்ச் போடலை. அடுத்த கவுண்டிங்லேருந்து வாட்ச் போட ஆரம்பித்தான். அடுத்த ஒரு 11லேருந்து போட்டேன். இன்றைக்கி வந்து நான் 35 பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 5 தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி 35 பண்ணுறதுக்கு டைம் வந்து எனக்கு 50 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண பழகிட்டேன். சூரிய நமஸ்காரம் 50 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hourக்கு வந்து அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் தான் பண்ணேன். நீ ஹக்கு, ரஷ்யன் ட்விஸ்ட்டு, ஹில் டச், அது மாதிரி பிரிட்ஜ், அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். லெக் ரைஸு, யோகா போசஸ்லேயே ஒரு சில யோகா போசஸ், காலுக்கும் சரி தொட பகுதியும் சரி வயிறு குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இது கூட சேர்ந்து மூச்சு பயிற்சியும் கண்டிப்பாக பண்ணுவேன். எப்பயுமே முடியும் போது கடைசி பிளாங்க், கோப்ரா போஸு, பாலாசனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து கண்டிப்பாக இதுவும் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுறது, நம்ம வந்து கால்களை ஸ்ட்ரெயிட்டாக நிமிந்து எல் ஷேப்பில் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உட்காந்து உங்கள் முட்டிக்கு ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத பெயின், முட்டி வலி இதெல்லாம் வராது, பேக் பெயினும் இருக்காது. அந்த எல் ஷேப்பில் கரெக்டாக உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி முடியும் போது எப்பயுமே வந்து பட்டர்ஃப்ளை போஸும் பண்ணுங்கள். ப்ராப்பராக எக்ஸசைஸ் அப்படின்னா வார்ம் அப், எக்ஸசைஸ், கூல் டவுன் அப்படின்றது யோகாலையும் பண்ணி தான் ஆகணும். ஸோ மறக்காமல் வார்ம் அப் பண்ண மாதிரி கூல் டவுனும் பண்ணிட்டு பண்ணுங்கள். இன்றைக்கி 1.5 hours வந்து சூப்பராக எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். நான் 11 மணிக்கு ஆரம்பித்து 12 முடித்தேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு யோகா தான் பண்ணேன் 1.5 மணி நேரத்துக்கிட்ட. வெயிலுக்கு எத்தனை தடவை குளித்தாலும் குளித்த மாதிரியே இருக்க மாட்டேங்குது. எக்ஸசைஸ் பண்ணும்போது குளிக்கல அவ்வளோதான் தலையிலேருந்து எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஃபேனில் தான் தலை காய வச்சுருக்கேன். டெய்லி தலை குளிக்கல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் தலை குளிச்சுக்கிறேன். இப்போ போட போகிற ஜூஸு கிர்னி பழம் தான். நல்லா பழமாக இருக்குது. 2 கிர்னி பழம், ஆளுக்கு ஒரு பழம் கணக்குக்கு 2 பழம் தான் போட போகிறேன். 1 hourக்கு முன்னாடி போடுறதுக்காகவே தண்ணி பழத்தை வந்து எடுத்து வச்சிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு 2-3 மணிக்கு போடுறதுக்காக தண்ணி பழம் தான் இது. இப்போ போட போகிறது கிர்னி பழம் தான். நல்லா பழுத்துருச்சு கிர்னி பழம். நான் இந்த விதையும் சேர்த்து இதுக்குள்ளே இருக்கிறதும் சேர்த்து தான் போடுவேன். இந்த மாதிரி ஸ்பூன் ஏதாவது ஷார்ப்பாக இருக்க ஸ்பூன் அப்படின்னா, நல்லா பழுத்த பழம் அப்படின்னா இப்படி எடுத்தோம்னா வந்துடும். வெள்ளி பழம் வந்து கிடைக்கும் சாத்தூரில். நல்லா பழுத்து வெடித்து சிவகாசி, சாத்தூர் சைடெலாம் நல்லா கிடைக்கும். விருதுநகர், மதுரையில். இங்கே அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது, ரேராக தான் இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். வெள்ளரி பழம்லாம் வந்து நல்லா வெடித்த பழத்தில் நாங்கள் மேலே நாட்டுச்சக்கரை போட்டு சாப்பிடுவோம். வெல்லம் தூவி வச்சுருப்பாங்க, பனை வெல்லம். இதில் தண்ணி வந்து ஒரு 200 ml 150 ml ஊற்றுங்க, போதுமானது. மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு வந்துடுறான். சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த சீடு போட்டுக்கோங்க. அந்த சீடு மேலே இருக்க தோல் வந்து நான் அப்படியே வாயில் தட்டுப்படும். இல்லைன்னா நீங்கள் அந்த சீடு போடாமல் அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். ஃபுல்லாக அந்த சீடோட தோல் தான். ஸோ இது வந்து வாயில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும், செமிக்காது சரியாக. அதனால் இதை எடுக்க வேணாம். கிர்னி பழ ஜூஸில் எந்த விதமான சுகருமே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், கிர்னி பழ ஜூஸ் வெயிட் லாஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா புதினா இலைகள், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு அந்த மாதிரி ஃப்ளேவரில் கூட சில பேர் எடுத்துக்குவாங்க. நான் எதுவும் போட்டுக்கிறது இல்லை. வெறும் பழங்கள் மட்டும் எடுக்கும்போது ஆல்ரெடி வந்து நம்ம லோ கலோரி தான் எடுக்கிறோம். அந்த சமயத்தில் ரொம்ப இஞ்சி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு கப்பன்னு ஏறியும். அதனால நான் மேக்ஸிமம் இஞ்சி எடுத்துக்க மாட்டேன். எதுவுமே அளவு தான். அதுவுமே அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் உண்டாக்கும். கிர்னி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கரெக்டாக 300 ml வரும். ஜூஸ் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 மணிக்கு எடுக்கிறது கிர்னி பழ ஜூஸ் தான். சாயந்தரம் மணி 3:30 இருக்கும். வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறதுக்காக வாட்டர்மெலன் தான் நிதிஷ் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு 400 கிராம் இருக்கிற அளவுக்கு தான் எப்பவுமே வாட்டர்மெலன் எடுத்து சாப்பிடுவோம். சேம் அதே தான் இருந்தது இதுவுமேவும். சீடெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் வாட்டர்மெலன் கட் பண்ணுறது அப்படின்றபோது. சீடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தால் அதுவே ஒரு 1 மணி நேரம் தேவையில்லாத வேலை. அடிக்கும்போது ரொம்ப சீடை அடிக்கிற மாதிரி இது பண்ணுறது கிடையாது. வாட்டர்மெலன் தானே, அதனால சீடை ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மாதுளம்பழம்னா நல்லா அடிப்பேன் நான், ஏன்னா அது சீடு நம்மளுக்கு நல்லது அப்படின்றதுனால. இது சும்மா 2 அடி அடித்தாலே போதுமானது, நல்லா தண்ணியே ஆகிடும். மிக்ஸி ஜாருக்கு நிறையா இருக்குது. இதில் என்ன எந்த விதமான தண்ணியுமே ஆட் பண்ணாமல் அப்படியே அடிச்சுட்டு வர்றதான். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வாட்டர் கண்டென்ட் தான். தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட் மாறிடும். ஸோ நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு பெரிய கிளாஸில் தான் ஊற்றுறேன். ஸோ ஆளுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் வருது.
கரெக்டாக ஒவ்வொரு கிளாஸ் அப்படின்றது இது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 450 ml வரும். ஸோ கடைசியாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான். நிதிஷ் அப்பாவும் நானும் சாயந்தரம் சைக்கிளிங் தான் போனோம். இன்றைக்கி சாட்டர்டே லீவு அப்படின்றதுனால மார்னிங்கில் போகல அப்படின்றதுனால ஈவினிங்கில் போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் தான் போனோம். கிட்டத்தட்ட எப்பயும் போல் 2 மணி நேரம் தான். அந்த எப்பயும் போகிற வழி தான், கோவூர் போய் மாங்காடு போய் எப்படி சுற்றி வருவோம் நாங்கள். அந்த வழியில் வந்தாலே 2 hours ஆயிரும். ஸோ வந்து வீட்டில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, சாப்பாடு செய்யணும் டிஃபன் செய்யணும் அப்படின்றது இல்லையா. அதனால் நானும் நிதிஷமாக ஒரு 2 hours நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 8 ஆயிடுச்சு. இன்றைக்கி எனக்கு கலோரி பேனிங் அப்படின்றது 500 சம்திங் வந்து கலோரி பேன் ஆயிருக்கு. நிதிஷ் அப்பாவுக்கும் அதே அளவு தான். இன்னைக்குரிய பேனிங் கலோரி அப்படின்றத செம்மையாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மணி 8:30 ஆகுது. கடைசியாக எடுக்குது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எப்பயும் போல் சைக்கிளிங் ஓட்டிட்டு வர மணி 8 ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். கலோரி பேனிங்னாலும் சரி, கலோரி டிஃபீசஸில் இருக்கிறதும் சரி, இன்றைக்கி ஜூஸ் வீடியோவும் சரி, ஓரளவுக்கு எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒரு 1 hour எடிட் பண்ணுவேன். மணி 8:45 ஆகுது. 10 மணிக்கு கண்டிப்பாக தூங்கிடுவேன். அதுக்கு மேலே பாடி தாங்காது, ரொம்ப டயர்டாயிரும். இன்னைக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸை நானும் சரி நிதிஷப்பாவும் சரி சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.